வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வேயில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஏஎல்பி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம அதை பற்றி வீடியோஸ் போட போகிறோம். அண்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு டேட் நான் ஃபைனல் டேட்டை இன்டிமேட் பண்ணுறேன். எல்லோரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அண்டு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. CEN நம்பர் 01/2026க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு. இதில் முக்கியமானது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்திங்கன்னா 21/3/2026 உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் டைம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 15/5/2026 உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நாட் ஹவர்ஸ்லேருந்து. க்ளோசிங் டேட் ஆஃப் டைம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்திங்கன்னா 14 முடியுது. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/6/2026 23:59 ஹவர்ஸோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. இதோட மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பார்த்திங்கன்னா 17/6/2026 to 26/6/2026 23:59 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, யாரெல்லாம் இதில் எலிஜிபிள்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லெவல் பார்த்திங்கன்னா லெவல் 2 அக்கார்டிங் டு பே லெவல் இன் 6th 7th பே கமிஷன். இப்போ பார்த்திங்கன்னா 8th பே கமிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பே பார்த்திங்கன்னா 19,900. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா A1 கேட்டகிரி இருக்கணும். A1 6/6 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜஸ் பார்த்திங்கன்னா 1/7/2027 நீங்கள் 18 30 வயசுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 11,127 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு A1 இருக்கணும். A1 ஃபிட்னஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் எப்பயே போய் ஐயை செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. கீரை, கேரட் அந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்டன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி 6/6 வித்தவுட் கிளாஸு, ஃபாகிங் டெஸ்ட்டு இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தவுட் கிளாஸ் பார்த்திங்கன்னா 0.6 நியர் விஷன் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஏன் நான் போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் 2019 கால்ஃபரில் சேம் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஏஎல்பியாக செலக்ட் ஆகி இப்போ சதர்ன் ரயில்வேயில் ஈரோடு டிப்போவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு கைடன்ஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ போடுறேன். ப்ளஸ் டெஸ்ட்டு பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் ஃபர்தராக நான் டெய்லி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்து நம்ம அப்படியே போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் எலிஜிபிள் கேண்டிடேட்டு இவங்க தான் எழுதலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC STக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 33 இருந்தாலும் நீங்கள் எழுதலாம், 34 இருந்தாலும் எழுதலாம், 35 இருந்தாலும் எழுதலாம். OBC நான் க்ரீமி லேயருக்கு பார்த்திங்கன்னா 33 வயசும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை 34 இருந்தால் நீங்கள் நாட் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ். அதாவது இவர் 40 வயசில் சர்வீஸ்லேருந்து வெளியே வந்திருந்தாங்கன்னா அவருக்கு 43 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. UR and EWS கேட்டகிரிக்கு. OBC நான் க்ரீமி லேயருக்கு பார்த்திங்கன்னா அதே 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. SC STக்கு பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரி குரூப்புக்கு. who are serving group C or group Dயில் ரயில்வே ஸ்டாஃபாக வேலை செய்கிறவங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும்.
அவங்களுக்கு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கிரீமி லேயர் ஓபிசிக்கு வந்து 43 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் widowed, divorced, judicially separated from husband பட் நாட் ரீமேரிடு அவங்களுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன். ஓபிசி நான் கிரிமினலுக்கு 38, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸு பார்ப்போம். ஃபீஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலாக 500 கொடுத்துருக்காங்க. யாராருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார் ஆல் த கேண்டிடேட் எக்ஸப்ட் மென்ஷன்ட் அபோவ், அதாவது ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸு அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸு, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இபிசி அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாரி நீங்கள் இப்போயே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்து அப்ளை பண்ணுற டேட்டுக்குள்ளே வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அந்த டேட்டு அந்த இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். மோட்ஸ் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே இது மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஒன்ஸ் எழுதி முடிச்சோன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் தோஸ் அட்டெண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே சம் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ சிலபஸ் பார்ப்போம். பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் ஸ்டேஜ் 1 சிபிடி 1க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 75. மேக்ஸிமம் மார்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கு 75 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கு 1/3, அதாவது 3 கொஷினுக்கு 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஒரு கொஷினுக்கு 0.33 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ணணும். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. அது வந்து ஃபைனலாக எல்லா செப்டும் முடிஞ்சோன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணி விடுவாங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் கிரிமினலுக்கு 30%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 and 25%. ஓகேவா? ஸோ இது வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ். இதையே நீங்கள் கட் ஆஃப்னு எடுத்துக்கூடாது. இதை வந்து ஸ்டேஜ் 1 வேணால் உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி இந்த இதில் இருந்தால் உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேணால் இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், இது 3 தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30, இதில் வந்து உங்களுக்கு 25, இதில் உங்களுக்கு 35, இதில் வந்து உங்களுக்கு 30. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸு பேட்டர்னு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. நம்பர் சிஸ்டம், பாட்மாஸ், டெசிமலு, ஃப்ராக்ஷன்ஸு. ஸோ டோட்டலாக ஒரு 22 டாபிக் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மென்டல் எபிலிட்டி அதே மாதிரி தான், அனாலஜிஸ், ஆல்பர்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 20 டாபிக் இருக்கும். இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்தா போதும். ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து டாபிக்ஸ் வந்து நீங்கள் 11th 12th படிக்கிறது உங்களுக்கு நல்லது.
சிபிஎஸ்சியாக இருந்தால் 10th வரைக்கும் நீங்கள் தெளிவாக படிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் 1 by 1 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்ட் பி உங்களுக்கு 2 இருக்குது. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். பார்ட் ஏல வந்து 90 minutes 100 கொஸ்டின்ஸு. பார்ட் பியில் 60 minutes 75 கொஸ்டின்ஸ். ஓகேவா? த செல் பி நெகட்டிவ் மார்க்கிங். சேம் அதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்ட் சிபிடி 1ல் சொன்ன மாதிரி இதுலேயும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.33. ஆனால் பார்ட் பிக்கு மட்டும் உங்களுக்கு இன்னும் நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? த செல் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு irrespective of கம்யூனிட்டி. அதேமாரி பார்ட் ஏ செல் பி கவுண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ். பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு அதையும் மெரிட் லிஸ்ட் எடுத்துக்குவாங்க. அந்த கம்யூனிட்டியை பொறுத்து irrespective இருக்கணும். அதில் நீங்கள் 35% பார்ட் பியில் கம்பல்சரி, அதாவது மினிமம் பாஸ் மார்க் irrespective ஆஃப் கம்யூனிட்டி. நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எதுவாக இருந்தாலும் சரி 35% கம்பல்சரி பார்ட் பியில் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள். பார்ட் பிங்கிறது வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர். வெதர் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஆட்டோமொபைலாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் 35% மார்க் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஸோ சேம் அதே சிலபஸ் தான் இருக்கும். நம்ம அதில் பார்த்த மேத்தமெட்டிக்ஸ் சேம் அதே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் சேம் அதே தான். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயரில் படித்த சம் ட்ராயிங்ஸு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு சில புக்ஸ்லாம் இருக்குது. நான் பின்னாடி ஃபர்தராக உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஃபிசிக்ஸு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் எல்லாம் பேசிக் எலக்ட்ரிசிட்டி, இந்த வெலாசிட்டி, ஹீட்டு, எனர்ஜி, ஸ்பீடு, பவரு இது நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு படிக்கிறப்பயே நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கு சிபிடி 2க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் பி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் ஆன் யுவர் மேஜர் ஸ்ட்ரீம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்துருந்தால் அதுக்கு ஒரு சில புக்கு இருக்குது. ஒரு டிப்ளமோ புக்கு கூட நீங்கள் படிக்கலாம். சேம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதேமாரி தான் அவங்களுடைய டிப்ளமோ புக் ஒரு ஐடி புக். அதை சும்மா பேசிக்ஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும். இதில் ரொம்ப டீப்பாகலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு 35 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே எலிஜிபிள். இதை வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி பார்ட் ஏ மட்டும்தான் எலிஜிபிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்ட் ஏ. பார்ட் பி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் ஒன்லி 35% மார்க் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதிக நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதான் வந்து நார்மலாக அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ஃபைனலாக 3rd ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா சிபிஏடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சுடோக்கு கேம் ப்ளஸ்ஸு சிமிலாரிட்டிஸு, பிக்சர்ஸ் கொடுத்து சிமிலாரிட்டிஸு ப்ளஸ் வாட்ச் டேபிள், இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷனில் போனால் ஃபைனலாக அந்த இடத்துல என்ன இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் நம்பர் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனாவது ரேங்கு, எவ்வளோ மார்க்கு, கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே விட்டுருப்பாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு 1 by 1 நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை டிவிஷனுக்கு என்ன எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி பார்ப்போம். சென்னை, பெங்களூரு இது ரெண்டையும் பார்ப்போம். ஸோ நம்ம சென்னை டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே டோட்டல் வேக்கன்சி 186 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டல் வேக்கன்சி 186. சென்னை டிவிஷனுக்கு டோட்டல் வேக்கன்சி யூஆரில் 93, எஸ்சி 24, எஸ்டி 14,
ஓபிசி 41, இடபிள்யூஎஸ் 14, டோட்டல் வந்து 186, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 19 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் ஜென்ரலாக இந்த யூஆர் இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க இது. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் எல்லோரும் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஒன்லி டார்கெட் பண்ணக்கூடியது இந்த யூஆருக்கு தான் நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கணும். பிகாஸ் எல்லோரும் நம்ம ஒரே கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி படிங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டே கால்ஃபர் அன்றைக்கி நீங்கள் உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு ஜாபை நல்லா போஸ்டிங் வாங்கிட்டு நல்லா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வாங்கிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ஃபர்தர் ரொம்ப பின்னாடி செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. தமிழ்நாடு பீப்புளாக உங்களுக்கு கேரளாவில் போடலாம், ஒரு பெங்களூர் டிவிஷனில் போடலாம். ஸோ எனிவே எங்கே வேணாலும் போடலாம். அதனால் டாப் மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் முன்னாடியே வர மாதிரி பார்த்துக்கங்க. ஓகே நண்பர்களே, நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து என்னுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு என்னால் முடிஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். என்ன வேணாலும் அந்த குரூப்பில் நீங்கள் டவுட்டு கேட்கலாம், என்ன வேணால் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணாலும் கேட்கலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு ஏஎல்பியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கம்பல்சரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் என்னுடைய மோட்டிவாக இருக்குது. தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.